உங்களுக்கு ஃபிஜி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் ஃப்ரீ. Medicine free? Yes. Yes. Oh, this also. Idli adikranga. You take my photo? Ah, yeah. Hello. Welcome to Lady Daya. Suwa. Oh, you are going to Suwa. Yeah. But you resident here. You residing here or in Suwa? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு பகல்ல பண்றது. போன தடவை நைட்ல பண்ணாட்டி ஒண்ணும் தெரியல. So கொஞ்சம் போறது இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போவோம். அங்க போக போக அங்க உங்களுக்கு Are you going for fishing? Can I come with you? அழகான கடலினிலே ஓடும் ஓடும். எப்படி இந்த மாதிரி வாழ்க்கையில உலகத்துல எங்க போயிருக்கீங்களா கடல்ல? செம மீன் பிடிச்சு வந்திருக்காரு. சூப்பர் கிரேட் ஃபிஷ். ஐயோ பாட்டி அழகா பண்றாங்க. உங்க குமாரோட இந்த புதிய மாபெரும் முயற்சிக்கு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணிட்டீங்களா? சூப்பருங்க, நன்றி. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஓகேங்க, செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பி விட்டோம். இந்த அட்டகாசமான மட்டை கிராமம் மரவு தவுனி வில்லேஜ்ல இருந்து. நல்லா இருக்கா? வணக்கம், நான் உங்கள் குமார். நம்ம இப்போ வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 9 இருக்கங்க. அட்டகாசமான தெற்கு பசிபிக் தீவுகளில் உள்ள ஒரு நாடான ஃபிஜியில் இருக்கோம். ஃபிஜியில் 3வது பெரிய தீவான துவேனியில் இருக்கோம். இங்கே ஒரு நாள் தங்கியிருந்து இந்த இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணது. பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லை. இருந்தாலும் அழகாக வந்து இப்போ இந்த ஸ்னார்க்கலிங் பண்ணது. முக்கியமாக அந்த வேர்ல்ட் ஸ்மாலஸ்ட் ஏர்போர்ட், குட்டி ஏர்போர்ட் பார்த்துருப்பீங்க, தவுனி ஏர்போர்ட்டு. ஸோ ரொம்ப ஒரு வித்தியாசமாகவும் இதாகவும் இருந்தது. செக் அவுட் பண்ணிட்டேங்க. காலையில் மணி 10:30 செக் அவுட் பண்ணி கீழே கொடுத்துட்டேன். பஸ் எல்லாம் 12-12:30 மணிக்கு தான். நம்ம ஒரு நாளைக்கு 3 பஸ் 4 பஸ்ஸு. ஸோ ஏதாவது லிஃப்ட்டு கேட்டு இங்கேருந்து அந்த சோமோ வில்லேஜ் அப்படின்னு மெயின் டவுனுங்க, அதுதான் மெயின் டவுன் இந்த தீவுக்கே. ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் விட்டு போயிருந்தேன். முந்தின எபிசோட் பார்த்துருப்பீங்க, ஸ்னார்க்கலிங்க்கு யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க செருப்பை. ஸோ அதனால் பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது நடந்து இது பண்ணுறது. வெறுங்காலில் குத்துது கல்லெல்லாம். ஸோ போய் ஃபஸ்ட்டு சோமோ டவுனில் ஏதாவது கடையில் செருப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கிற செருப்பு ஒன்று வாங்கி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்றைக்கி மதியம் 2-3 மணிக்கு வந்து இங்கேருந்து ஃபெர்ரிங்க நமக்கு இந்த நாட்டோட முக்கிய தீவான வெட்டிலேவுக்கு போகிறோம். ஸோ அதுக்கு அந்த சவுசோ வழியாக தான் போவோம். வனுவாலுவில் போய் நிறுத்திட்டு 3 மணி நேரம் ஸ்டாப்பு. அங்கேருந்து வெட்டிலேவு சுவா அந்த நாட்டோட கேபிட்டல் போயிடுவோம். நாளைக்கு காலையில் கிட்டத்தட்ட இன்றைக்கி மதியம் 4 மணிக்கு ஆரம்பித்தா நாளைக்கு காலையில் 4-5 மணிக்கு தான் போவோம். 12 மணி நேரம் ஃப்ரீ டைம். இடையில ஒரு 2 மணி நேரம் அந்த சவுசோவில் நிற்கும்னு வைங்களேன். இந்த அவ்வளோதான். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 நமக்கு வியாழன் மதியம் 1 மணிக்கு ஃப்ளைட்டுங்க. அடுத்த நாடான சாலமன் தீவுக்கு ஃப்ளைட்டு. உங்களுக்கு ஃபிஜி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக அந்த ஃபிஜியோட கலாச்சாரம் வந்து வித்தியாசமான ஒரு கலாச்சாரம். ஃபிஜியனும் நம்ம இந்திய வம்சாவளியினரும் சேர்ந்த இந்தோ ஃபிஜியன் கல்ச்சரும் வித்தியாசமாக இருந்திருக்கும். நம்ம ஹாஸ்டலில் தங்கின ஒரு லேடி வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பஸ்ஸுக்காக, அந்த இது போகிறதுக்கு, அந்த பக்கம் கோஸ்டலுக்காக வாக்காக. அதாங்க லிஃப்ட் கிடச்சிச்சு, கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் லிஃப்ட். No problem. தேங்க்யூ. சோமோ வில்லேஜில் இறங்கிக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. Alright, bye-bye. Yeah, bye-bye. ஸோ வந்தாச்சுங்க. எனக்கு மாறுன்னு பார்க்குறீங்களா? நேற்று வந்து தடுமாறிட்டு இருந்தோமே, அதே இடம் தான் சோமோ டவுன். ஸோ இந்த தவுனி தீவுலேயே இதுதான் வந்து பெரிய டவுன். நான் மட்டைன்னு நினச்சிட்டு இருந்தேன். மட்டையில் ஏர்போர்ட் மட்டும்தான் இருக்குது, சில ரெசார்ட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் டவுனு. இங்கேருந்து எல்லாமே பக்கம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் அந்த ஃபெரி பாயிண்ட்டு. மதியம் ஒரு 2-3 மணிக்கு ஃபெரி. மணி இப்போ 11 ஆக போகுது. இடையில ஒரு 2-3 விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே எங்கேயாவது கடை இருக்கும், தேடி பிடிச்சி வாங்குறேன். லோக்கல் செருப்பு ஏதோ ஒன்று. ஸோ இது பாருங்கள், இங்கே ஒரு குட்டி இந்த டவுனில்
இது எல்லாமே வச்சுருக்காங்க. டைவிங் ஷாப்ஸு, ஸ்நார்க்கலிங் கிட்ஸு எல்லாமே இங்கே பாருங்களேன். இது வந்து இப்போ புதுசாக மாடலுங்க. நம்ம முதல்ல வந்து தனித்தனியாக வச்சுருப்போம்ல, அங்கே பாருங்கள். இது வந்து ஸ்நார்க்கல், இது மாஸ்க்கு. இதெல்லாம் தனித்தனியாக நம்ம பழைய மாடல். இது புதுசாக வந்துருக்கு மாஸ்க்கும் ஸ்நார்க்கலும். இங்கே பாருங்கள், இது வந்து மாஸ்க்கு, இது வந்து ஸ்நார்க்கல். இதெல்லாம் சேர்த்து காம்போவாக கொண்டு வந்துட்டாங்க. புது மாடலாக இருக்குது. அப்புறம் டைவிங்க்கு யூஸ்வலாக அந்த ஸ்நார்க்கலிங் இப்போ கூட போடலாம். அந்த பவளப்பாறைகள்லாம் கால் பட்டு இதாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று வேகமாக நீந்துறதுக்கு இந்த ஃபின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது அப்புறம் டைவிங் ஷூஸு. ஸோ டைவிங் சம்மந்தமான எல்லாமே இருக்குது இங்கே. டைவிங் மற்றும் ஸ்நார்க்கலிங் எல்லாமே. இந்த ஃபிஷிங் பண்ணுறதுக்கான ராட்ஸு, ஃபிஷிங் ராட்ஸு அதெல்லாம் இருக்குது. சான்ஸே இல்லை. இந்த இதில் எவ்வளோது வச்சுருக்காங்க பாருங்களேன். மெயினாக டைவிங்கோட இதுதான். Okay, so everything is related with diving and snorkeling. Yes, diving, snorkeling, yeah, fishing. Oh, fishing also you have rods and okay. அது வச்சிருக்காங்க ஃபிஷிங்க்கு தேவையானது. ஸோ ஃபிஷிங் இந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க. அதுக்குன்னே ஒரு கடை போய் வாங்கிட்டு வந்துடுவோங்க. இங்கே இருக்குது நம்ம கடை. ஏதோ ஒன்று வாங்குவோம். செப்பல், குட்டி குட்டி ட்ரெஸ்ஸு எல்லாமே இருந்தது. செப்பல்லாம் இருந்தது. எல்லாம் 20, 25 அந்த ரேஞ்சு. அதாவது 800 ரூபா, 1000 ரூபா அந்த ரேஞ்சு. ஸோ நம்ம வந்து இது வாங்கியிருக்கோங்க. ஒன்றே ஒன்று இருந்தது, சைஸ் 9. நம்ம சைஸு கரெக்டாக எவ்வளோ தெரியுங்களா? 20. அதாவது 800 ரூபா சொன்னாங்க. அப்புறம் நான் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்டு 16க்கு கொடுத்துருக்காங்க. 16னா அரௌண்ட் ஒரு 600 சில்லரை வருங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கிவிங் டிஸ்கவுண்ட். தேங்க்யூ. Thank you, welcome. ஸோ யூ ஆர் Fiji Indian. Yeah. What's your name? Veena. Veena. Yeah. Okay. Your forefathers from North India? Yeah, maybe great-grandfather. Great-grandfather. Okay. Nice meeting you, Veena. Same here. So you live in Tuvaini? Yeah, In it's been Somasoma 6 years I'm living here in Tivini. Okay. So originally I'm from Sabsavu. Sabsavu. Okay, And husband from Lambasa. Lambasa. Okay. So your family all you settled in Tivini. Tuvaini? Yeah, husband working in Laudala, son is in Nasinu campus, Suva, Okay. FNU, studying there. Okay. So you have a small business here in. Like, I'm just the staff, I'm working here. Oh, you're just a staff here. Yeah. Okay. Okay. This is owned by an Indian, Fijian, Indo-Fijian? Yeah, the owner is Indian. Indian. Okay. Yeah, Indo-Fijian. he's from Nandi. Nandi. Okay. Yeah. Okay. Nice meeting you. Thanks for the discount. Thank you, Vinaka. Vinaka. போலாங்களா? அப்படியே வந்துட்டு இருந்த செப்பல் வாங்கிட்டு இப்போ பாருங்க ஜெஸிஸ் காஃபி பார்த்தேன். சரி அப்படியே ஏதாவது ஒரு பண்ணு கிண்ணு சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு போயிடலான்னு வந்தேன். ஜெஸிஸ் காஃபி. ஜெஸ்ஸினாலே விண்ணிக் தாண்டி வருவாயா ஜெஸ்ஸி தான் ஞாபகம் வருது. பன்னு, பீஸா, கறி சிக்கன் வித் ரைஸ், சில்லி சிக்கன் வித் ரைஸ், கறி லாம் வித் ரைஸ், பல விஷயங்கள் வச்சுருக்காங்க. க்ரீம் பன் வந்துருச்சுங்க, 70 சென்ட்டு. பட் இருந்தாலும் காலையில் லைட்டாக சாப்பிட்றதுக்கு இது கரெக்டான உணவுன்னு நினைக்கிறேன். ஜங்க் ஃபுட்டு தான், பட் பரவாயில்ல, பசிக்குது. க்ரீம் இல்லை, பட்டர் தான் தடவி வச்சுருக்காங்க. சாப்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிடுவோம். காஃபி வந்து $1.50 ஆமாம், 60 ரூபா. ஸோ அடுத்து பெஸ்ட்டு நம்ம வைரிக்கி ஃபெரி டெர்மினல் போயிடுவோம். கரெக்டாக எத்தனை மணிக்குன்னு தெரில. ஒருத்தர் 2ங்கிறாங்க, ஒருத்தர் 3ங்கிறாங்க. இப்போ டைம் பார்க்க முட்டோம்னா டோட்டல் இது ஸ்பாயில் ஆயிரும். அதனால் எந்த இதுன்னு கரெக்டாக எத்தனை மணிக்கு ஃபெரின்னு கேட்டு முடிஞ்சா புக்கும் பண்ணிவிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கேப் இருந்து அதுக்குள்ளே நம்ம பக்கத்தில் என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து லிஃப்ட் கேட்டை சுற்றி பார்க்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? கோயிங் டு வைரிக்கி ஃபெரி. ஓகே, நைஸ். கரெக்டாக வந்திருக்கோம். எதாச்சியாக வந்தது எப்படி மாட்டுது பாருங்கள். வைரிக்கி ஃபெரி. ஐ ஹவ் கேஷ். தேங்க்யூ. நல்லா சுற்றி இருக்கலாங்க. சே, டைம் பத்தாம போகுது. நம்ம இன்னைக்கு கிளம்பி ஆகணும். அப்போ தான் நாளைக்கு சுவா போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் நம்ம பஸ் பிடிச்சி இதுக்கு போகணும். நண்டியில் தான் நமக்கு ஃப்ளைட்டு. பார்த்தீங்களா, இவர்கிட்ட கேட்டேன் 2 o'clock ஃபெரிங்கிறாரு. நான் 4 மணிக்கு நினச்சிட்டு இருந்தேன். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணி டிக்கெட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம். பாய் பாய் சோமசோம வில்லேஜ். பாருங்களேன், இந்த பஸ்ஸில் இதே கிடையாதுங்க. விண்டோவோ இல்லை எதுவுமே கிரில் எதுவுமே கிடையாது. காலையில் வரும்போது கொஞ்சம் லோ டைடாக இருந்தது. இப்போ அப்படியே கொஞ்சம் தண்ணி நல்லா உள்ளே வந்துருச்சு. ஹைட் டைட் ஆகலை, மதியத்துக்கு மேலே ஹைட் டைட் ஆகிடுது. நேற்று ஸ்னார்க்கலிங் பண்ணும்போது நல்லா ஹைட் டைட் ஆகிடுச்சு. அப்படியே வளைஞ்சு போகுது பார்த்தீங்களா கோஸ்ட் லைனு. மெயின் ரோட்லேருந்து சைட்டாக உள்ளே வந்திருக்கோம். ஸோ ஹியர் இஸ் கவர்மெண்ட் ஸ்டேஷன். ஆல் கவர்மெண்ட். ஓகே, Tuvaini government. ஓகே. All the government. கவர்மெண்ட் ஸ்டாஃப் லிவ்ஸ் ஹியர். இது பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது.
ஸோ இந்த துவேனி ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, நிர்வாகம். ஸோ இந்த துவேனி அரசு நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணுறவங்க அப்புறம் இதெல்லாம் இங்கே தான் இருப்பாங்களா இந்த கிராமத்தில்? ஃப்ரம் துவேனி? I'm from another island. I'm staying in Tabuni. Okay. Wairiki. You are from which island? Ngau Island. Lomaiviti group. Oh, Lomaiviti group. Yes. Okay, very remote. Yeah. That I heard that also very beautiful. Yes. Okay. ஸோ இங்கே நிறைய குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இருக்குது ஃபிஜியில். நம்ம ஓரளவு கவர் பண்ணிடுவோம். விட்டிலேவு, அனுவாலேவு, இந்த குட்டி துவேனி. இது தவிர லொமிவெட்டி குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், லாவ் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் இன்னும் இருக்குது. பட் என்ன, வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஃபெரி சுவாலேருந்து. ஸோ ரொம்ப கஷ்டம் வைங்களேன் போயிட்டு வர்றது. பக்காவாக பிளான் பண்ணணும். நமக்கு இருக்கிற 16 நாளுக்குள்ள இவ்வளோ தான் பண்ண முடியுது. மாத கணக்கில் வந்தோம்னா எல்லா தீவும் கவர் பண்ணலாம். பட் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுங்க. ஸோ இந்த துவேனி தீவில் 20,000 பேர் வசிக்கிறாங்களா, இவங்க எல்லாத்துக்கும் இதுதான் மெயின் ஹாஸ்பிட்டல். இஸ் இட் ஃப்ரீ ஃபார் லோக்கல்ஸ்? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஸ் ஃப்ரீ? Free. மெடிசன் ஃப்ரீ? Yes. ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ? Yes. ஓகே, நோ மணி? ஓகே. நம்ம ஊர் மாதிரி தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 பஸ் 4 பஸ் தாங்க டைமிங் வச்சு அப்படியே மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இல்லைன்னா உங்ககிட்ட கார் இருக்கணும், எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் போகிறதுக்கு. அது கஷ்டம் எல்லாத்துட்டும் இருக்காது. நம்ம வியூ, டாப் வியூ. மாங்காய் மரம் எத்தனை மாங்காய் தொங்குது, சீசன் ஆட் இருக்குது. தெரியுதா கடல்ல? அது இடையில ஒரு இது பாருங்க, மரம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபயர் ஸ்டேஷன் பெருசாக தேவைப்படாது. ஏன்னா இங்கே அடிக்கடி மழை பெய்யறதுனால எல்லாம் சொதன்னு இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு தீ பிடிக்காது. சில ட்ரையான கண்ட்ரீஸ்லாம் இருக்கும். ஆஸ்திரேலியாலாம் பயங்கர ட்ரை. அதெல்லாம் அடிக்கடி காட்டு தீ பரவும் இந்த சம்மரில். சுத்தமாக மழையே பெய்யாது, மழையே இருக்காது. அதே சமயம் வெயில் பயங்கரமாக இருக்கும், காட்டு தீ வந்துடும். இங்கே தேவைப்படாது மெயினாக. எல்லாம் பசுமை காடுகள். பிறகு வந்து விட்டோம். அங்கே பெரிய கப்பல் நிற்குது, நம்மளோட சுவா போகிற கப்பல். அழகாக இருக்குது இடம். தெரியுதா கப்பல்? 12 மணி நேரம் பயணம். தெரில, ஒரு மணிக்கு எடுக்கிறாங்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது டைமிங். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் போயிட்டு. ஓகே, தேங்க்யூ பிரதர். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. அவங்க மலையோரத்தில் வீடுகள் இருக்குங்க, போயிட்டு வராங்களோ. டிக்கெட் இங்கே எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். மணி 12ங்க கரெக்டாக. ஆல்ரெடி மக்கள்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. பெருசாக கூட்டம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய ஷிப்பில். டிக்கெட் ferry only in the boat they get. Okay, what time is the boat? 1 o'clock. 1 o'clock boarding or 1 o'clock departure? 1 o'clock. Okay. 12 o'clock. Already 12 o'clock. Yeah. Oh, you are not waiting to board the ferry. You are waiting to board the ferry? We drinking bro. Oh, no ferry. You are not going to ferry. Okay, just kava kudichittu irukkaru. Kava. Oh, the traditional kava. No, small. It's small. Ora siripu. Inga traditional kava route la pandradha kudichiruva. Already kudichirukena na paathirpinga. Thank you brother. Thank you. Matching. Hello brother. Hello. The ferry going to Suwa? Yeah, sure. Suwa. What time is the ferry? Reporting time. So you're going to loading now? Yeah. Start. Oh, so 1 o'clock you start? Yeah. அவ்வளோதாங்க. என்ன காரில் பார்க்குறீங்களா? வழக்கம் போல ஒரு லிஃப்ட் தான். தேங்க்யூ பிரதர் ஃபார் கிவிங் கிஃப்ட். தேங்க்யூ. ஸோ இங்கேருந்து ஒரே ஒரு கிலோமீட்டரில் வைரிக்கி இருக்குங்க. அதோட சர்ச் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குமாம்மா ஆர்கிடெக்சர். ஸோ அதை பார்த்துட்டு வந்தாலும் அப்படின்னு தான் வந்துட்டேன். 1:30 மணிக்கு ஆமாம் ஃபெரி, 1 மணிக்கு போட் பண்ண சொன்னாங்க. மணி 12:20. சரி, 1 கிலோமீட்டர் தானே, டக்குன்னு போயிட்டு கவர் பண்ணிட்டு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவசரமாக வெளியில் வந்து லிஃப்ட்டை பிடிச்சி போயிட்டு இருக்கிறோம். பேக் அங்கே வச்சுருக்கேன். ஒரு ஒன்றாகாது, வாங்க பார்த்துக்கலாம். ரிஸ்க் தான், பட் பரவாயில்ல, நம்பிக்கை இருக்கு எனக்கு. The whole day walk up to the church. Okay? Oh yeah, I walk up to the church. Yes. From the main road I get down. Yeah. அந்த சர்ச் கொஞ்சம் மலை மேலே இருக்கு, நடந்து போகணும் ஒரு 5 நிமிஷம். ஸோ இது ஒரு டவுனுங்க, வைரிக்கி. இதுதான் வைரிக்கி டவுன். வைரிக்கி டவுன். யா, தேங்க்யூ. Don't worry. Welcome. 2 நிமிஷத்தில் வந்துட்டோம், டக்குன்னு போயிடலாங்க.
ஸோ இதான் அந்த வைரிக்கி கிராமம். ஒரு 4-5 கடை அது இருக்குது. ஸோ இது வந்து கேத்தலிக் சர்ச். உங்களுக்கு தெரியும் ஃபிஜியன்ஸ் முக்கியமாக வந்து நிறையா விதவிதமான கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணுறாங்க. மெத்தடிஸ்ட்டு, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, ரோமன் கேத்தலிக்கும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதோட அந்த கட்டடக்கலை உள்ளுக்குள்ள அந்த இன்டீரியர் இது எல்லாமே ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு படித்தேன். உங்களுக்கு காட்டிடுறாங்க. சரி, அட்லீஸ்ட் இது 1வது காட்டலாமே. வாட்டர் ஸ்லைடு போக முடியாது, டைம் பத்தாது. சத்தியமாக நான் 4 மணிக்கு நினச்சிட்டு இருந்தேங்க ஃபெரி. 4 மணி 2 மணிக்கு போர்டு இதுன்னு சொன்னாங்க ரிப்போர்ட்டிங். சரி, ரிப்போர்ட்டிங் 3:30 கூட பண்ணிக்கலாம், 4 மணி நேரம் இருக்குது கவர் பண்ணிக்கலான்னு பார்த்தா கடைசியில் 1:30ன்ட்டாங்க. அவசரமாக ரிஸ்க் எடுத்து கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹோலி கிராஸ் பாரிஷ் அட்லஸ். ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு. அழகாக இருக்குது இந்த கிராமம். மலையடி வாரத்தில் ஒரு குட்டி கிராமம். கிண்டர் கார்டன் ஸ்கூல் 3 இருக்குது. கிண்டர் கார்டன், பிரைமரி, ஹை ஸ்கூல். பாய் பாய் வினாக்கா, பாய். பாருங்க எவ்வளோ பெரிய கிரவுண்டு, சூப்பர் கிரவுண்டுங்க. அது அந்த பக்கம் அழகான கடல், பசிபிக் பெருங்கடல். இந்த பக்கம் சூப்பர் கிரவுண்டு. ரெண்டுமே விளையாடலாம். ஃபுட்பால் விளையாடலாம், இவங்களுக்கு பிடிச்ச ரக்பியும் விளையாடலாம். சென்டரில் பிச்சை போட்டால் கிரிக்கெட் கூட ஆடலாம். இவ்வளோ பெரிய கிரவுண்டு இதெல்லாம் அமையிறது. இங்கே இடம் தான் சூப்பராக கிடக்குது. இப்படி பட்டாசமாக பச்சை பசும் புல்வெளி லானில் அருமையாக அமைஞ்சிருக்கு கிரவுண்டு. இயற்கையோடு இயந்த வாழ்வு. ஹலோ, நோ காவா குடிச்சிட்டு இருக்காங்க, கூப்பிட்றாங்க. அவ்வளோதான், அது ஒத்து வராது நமக்கு. சரி, இதாங்க இந்த கிராமத்தோட இந்த டுவேனி தீவோட ஒரு முக்கியமான அழகான சர்ச், வைரிக்கி கேத்தலிக் சர்ச். ஹலோ ஹலோ. பூலா 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 பூலா. போலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லஞ்ச் டைமில் வந்திருப்பாங்களாட்ருக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு. ஒரு குட்டி சர்ச்சை ஆரம்பிச்சிருக்காங்க 1862. அந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ் வரும்போது. அதுக்கப்புறம் பெரிய சர்ச்சை பில்டு பண்ணது வந்து 14 வருஷம் கழிச்சு 1876ங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 150 வருஷம் பழமையான சர்ச் இது. ஒரு மாஸ்டர் பீஸ் அப்படின்னே சொல்கிறாங்க. ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜெருசலேம், பெத்லஹேம் அங்கே நடந்தது எல்லாமே வந்து இந்த இதுலேயே பண்ணியிருக்காங்க. உடன்லேயே வந்து கலைப்பொருட்கள் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபேக்ட்ஸ் இதெல்லாம் மெயினாக இது செதுக்கியிருக்காங்க. டக்குன்னு ஆசைப்பட்டதை கவர் பண்ணிட்டேன். ஒரு வித்தியாசமான உங்களுக்கு ஒரு சர்ச், கிராமத்து சர்ச் காட்டணும்னு நினச்சேன், காட்டியாச்சுங்க. ஸோ இதுதான் அதோட இது ஃபுல் வியூ. 1876 கட்டியிருக்காங்களா? 150 வருஷம் பழையான சர்ச், சூப்பராக கட்டியிருக்காங்க, அருமையாக இருக்குது. ஸோ இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாமே வந்து இந்த கிறிஸ்டின்ஸுங்க, ரோமன் கேத்தலிக்ஸ். நம்ம ஊரில் இந்த மாதிரி எல்லாம் கிரவுண்டு கிடச்சா சென்டரில் ஒரு பிச்சை போட்டு சூப்பராக விளையாடுவோம் கிரிக்கெட்டு. அது இந்த பேக்ராப்பில் எல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஒட்டிய அழகான கடல், அந்த பக்கம் வனுவாலைவு தீவு, இடையில குட்டி குட்டி தீவுகள், பச்சை பசேல் மரங்கள், அந்த பக்கம் மலைகள், இடையில இந்த குட்டி க்யூட்டான ஒரு கிராமம். கிராமத்து வாழ்க்கை அருமை.
அவ்வளோதாங்க மெயினோட வந்தோம். ஒரு வகை கார் வருது, நிறுத்தி பார்ப்போம் நிறுத்துறாங்களான்னு. ferry கேட்டுக்கலாம். Can I get on that ferry? Yeah, thank you. Okay, bye Vairiki. Thank you brother for giving me. I get on that ferry. Okay. I'm a travel blogger from India. Oh, you okay? Okay. It's a beautiful experience you're going through, brother. Yes brother, very good country, very hospitable, friendly people, very relaxing kind of atmosphere, Thank you. extremely beautiful. And Fijians are great. That's the main thing. Thank you so much. Thank you brother. வண்டி வர்றதுக்கும் நம்ம கீழே இறங்குறதுக்கும் சரியா இருந்தது. டைமிங் வந்துருச்சு பாருங்க. போட் நின்றுட்டு இருக்கு கப்பல். கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த வாட்டர் சைடு கூட பண்ணலாம். வண்டி கிடைக்காம விட்டாலும் ஏன்னா உள்ள 1 கிலோமீட்டர் நடக்கணுமாமா அந்த மெயின் ரோட்ல இருந்து. ஸோ அதான் யோசிக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் 3 மணிக்கு சரி இருந்தால் கன்ஃபார்மாக பண்ணியிருப்பேன். அதான் இப்போ இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, எனக்கு இதெல்லாம் நடக்குமா என்ன? Thank you so much. Thanks a lot bro. Thank It's you. Great help. Thank you. You. Vinaka. See you bro. Thank you. Bye. பேக் எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டாக கப்பலுக்கு போக வேண்டியதுதான். நீங்கள் கேட்கலாம், மக்கள் மேலே உள்ள நம்பிக்கை தாங்க. நேற்று ஏதோ செருப்பு போயிடுச்சு, அதை விடுங்க. இருந்தாலும் பாருங்க பேகு இதெல்லாம் வச்சுட்டு தான் போனேன். இங்கே தான் இருக்குது, யாரும் இது பண்ண மாட்டாங்க. லோக்கல் இவங்க பாருங்க அந்த பவுடர் கலக்கி அழகாக குடிச்சிட்டு இருக்காங்க. காவா. Okay, see you brother. I bought the vessel to Suva. Nice meeting you. Thank you. See you. Enjoy your kava. Bye. இது வந்து சின்ன விஷயத்தையாவது பார்க்க முடிஞ்சுது இந்த கிராமத்தை. சர்ச்சை வந்தாச்சு, ஏறுவோமா? See you all. Thank you. அவங்க அங்கே பார்த்து உட்காந்துருந்தாங்க. You are going to board that ferry? Yeah. Okay. அந்த குட்டி ஃபேரிங்க, அது வந்து வெறும் சவசவ மட்டும் போகுது. அங்கே போயிட்டு அந்த பஸ்ஸில் வந்தால் நம்ம வரும்போது வந்தோமே அந்த போட்டு நம்ம வந்ததை விட பெருசாக இருக்குது. ஸோ $71. தேங்க்யூ. 2840 ரூபாங்க ரேட்டு. $71. ஸோ 100 கொடுத்தேன், 30 கொடுத்துட்டாங்க, ப்ளஸ் 1 சேர்த்து கொடுத்தேன். டன் போகலாமா? இத்தனை வெஹிக்கிள் வைக்கலாம் பாருங்கள். பீக் டைம்லலாம் ஏகப்பட்ட காரு. பட் இந்த தீவு கம்மியாக வரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம வனுவால சவுசவு போய் போகிறோம், அங்கே நிறைய பேர் ஏறுவாங்க கண்டிப்பாக. அது பஸ்ஸு கூட வரும்னு நினைக்கிறேன் முடிஞ்சா. We need to keep the bag here. Yeah, you take it back there. Oh, give the bag there. They will keep. நம்ம பேக் வச்சாச்சு, அதுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துட்டாங்க. தேங்க்யூ பிரதர். நம்ம லைஃப் ஜாக்கெட்டை தொங்குது பாருங்கள், போகும்போது எடுத்துக்கலாம். அதுக்கு ஐட்டங்கள், நம்மளோட எலக்ட்ரானிக்ஸ் பேகு எல்லாத்தையும் தனியாக எடுத்துக்கிட்டேன். சீல் அடிக்கிறாங்க. Oh, this also. இதுலேயும் அடிக்கிறாங்க. தேங்க்யூ பிரதர். இது பெரிய ஷிப்பாக இருக்கு, பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஓ, இதுலேயும் டாப் டெக்கு பாட்டம் டெக்குன்னு இருக்கும். ஸோ பாட்டம் டெக், ஹலோ, ஏசி போடுறாங்க, கொஞ்சம் ஜெல் ஜெல் ஜெல்னு இருக்கு. மக்கள் அங்கே போய் படுக்கிறதும் செய்கிறாங்க, படுக்கிறதுக்கு இடம் இருக்கு. டாப் டெக் ஆல்சோ தேர். You taking my photo? Hello. Lady Daya. Thank you. On top this first class and the outside deck. Help yourself. But this is economy, no? Yes, this is economy first, so economy class is here. Only here. Yes. Okay. And you have the cafeteria that side. Cafeteria, சாப்பாடு இதெல்லாம் இருக்குங்க. Yeah. ஓ இதுலேயும் 2 கிளாஸ் இருக்கா? வாவ், சூப்பர்ப்பா. இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ஆஸ் ஓல்டு. ஹலோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் 29 எக்ஸ்ட்ரா கொடுக்குமாமா. அதெல்லாம் தகவல் எல்லாம் ஒன்று தான். இந்த சீட்டு கொஞ்சம் ஹை ரேஞ்சாக இருக்குதுங்க. இது படுக்கிறதா கூட படுத்துக்கலாம். ஆக்சுவலாக தூக்கி விட்டா படுத்துக்கலாம். ஹலோ ஹலோ. ஓகேங்க. விவரமா அதுக்கு தான் ஏசி இருக்குங்கிறதுக்காக தான் ஜெர்கின் எடுத்துகிட்டு வந்தேன். படுக்கிறது இருக்குன்னு தெரியும், அதனால தான் போர்வை தலைவாணி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுவோம். அப்படியே கப்பல் கிளம்ப ஆரம்பிச்சக்கப்புறம் மேலேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே, டாப்புக்கு போயிடலாம். இது ஃபஸ்ட் கிளாஸு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் யாருமே இல்லை. எவ்வளோ பெரிய கப்பல். டாப் டெக். அந்த சர்ச் இங்கேருந்து தெரியுதுங்க, வைரிக்கி சர்ச் அங்கே தெரியுது பாருங்க. அந்த மலை மேலே ஒரு சிலுவை வச்சுருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு வெயில் நல்லா வருது, படிச்சு
இந்த தீவு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். வளைஞ்சு 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 போகுது பாருங்க கடற்கரை கோஸ்ட் லைன். ப்ளூ கலர் இருக்குது செம்மையா. அங்கே ஒரு சின்ன ஒரு சேண்ட் பேங்க் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்காங்க. கீழே போகலாம். 1:45 இன்னும் எடுக்கல. அநியாயத்துக்கு சீக்கிரம் எடுக்கிறதுக்கு முதலே உள்ள விட்டுறாங்க 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஒரு மக்கள் குரூப் ஜாலியாக வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஹலோ ஆல் தவுனி ஆர் சவுசோ ஆர் சுவா? Oh, you are going to Suva, but you residing here or in Suva? Savuni. Okay, you going for some work in Suva? What? இதோ Chinese development போட்டுருக்கு, business development, Southern Pacific business development போட்டுருக்கு. ஏதோ ஒரு ஒர்க்குக்காக போறாங்க. இந்த இது கிளம்பிடுச்சுப்பா சவுசவு போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே ஒரு 50 பேர் இருப்போம்னு நினைக்கிறேன். இதில் வச்சது 300 ஜாஸ்தி இருக்கும். அத்தனை சீட்டு காலியாக இருக்குது. ஃபைனலாக 2 மணிக்கு 2:15 ஆரம்பிச்சிருச்சுங்க போக. துவேனிக்கு ஒரு பாய் பாய். அப்படியே வனுவாலேவோ நோக்கி போகிறோம். அந்த பக்கம் வனுவாலேவோ அப்படியே சவுசவ் குட்டி கிராமம் அதை நோக்கி போக போகிறோம். இங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். How much time it will take to go to Sausau? 4 hours journey. ஃபெர்ரி எவ்வளோ வேகமாக வந்தது. இந்த பெரிய போட் பாருங்க ஸ்லோவாக போகுது. அப்படி மெதுவாக போகும். அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் 8 to 9 காலையில் ஒரு 4-5 மணிக்கு போகணும் வைங்களேன். கிளம்பி ஒரு 1 மணி நேரம் ஆச்சு. சரி அப்படியே மேலே வந்தேன். உங்களுக்கு அந்த ஒரு பசிபிக் பெருங்கடல் நல்லா டீப் சீயில் பயணிக்கிற ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெதுவாக அப்படியே போகுது பாருங்க. இதுதான் வனுவாலேவோ தான் இது. நம்ம சவுசவ் அங்கே போக போகிறோம். நம்ம வந்தது அங்கேருந்து வந்துட்டுருக்கோம் தவுனி. இந்த எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடச்சிருச்சு பகலில் பண்ணுறது. போன தடவை நைட்டில் பண்ணங்காட்டி ஒன்றும் தெரியல. ஓகே அப்படி கீழே போகலாம். போயிட்டு ரூம் போய் படுக்கலாம். ஒருத்தர் சட்டையெல்லாம் கட்டிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாரு. மேலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு டவர் கிடைக்குதுங்க. கீழே போனீங்கன்னா சுத்தமாக இருக்காது டவர். அதனால தான் தலைவர் மேலே உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு நெட்டுக்கு. மணி 5:40 ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. வனுவாலேவோட முக்கிய டூரிஸ்டான சவுசவ். இங்கேருந்து நம்ம போகணும். வந்துச்சு பாருங்க. அங்கே இருக்குது சவுசவ் டவுன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 10-15 நிமிஷத்தில் போயிடுவோம். அங்கே ஜெட்டியில் நிற்பாங்க. வெளியில் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. போய் சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு உள்ளே இருக்குது. பன்னு அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸ்நாக்ஸு நல்லா இல்லை, காஸ்ட்லியும் கூட. கண்டிப்பாக யாராவது விற்றுட்டு வருவாங்க. இல்லை வெளியில் போய் டக்குன்னு வாங்கிட்டு ஓடி வந்துடலாம். ஓகேவா? எப்படி ஒரு 1 மணி நேரமாக நிற்கும் வண்டி. இதுக்கு மேலேயும் போட மாட்டேருக்குது. எவ்வளோ பெரிய ஷிப்பு, எத்தனை டெக்கு. ஓ வித்தியாசமாக இருக்குது இடம். அலோடா இல்லைன்னே தெரியல. நான் பாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறேன். வாவ், ஒரு டாப் ஆஃப் த இது ஃபீல் கொடுக்குதுல்ல. என்னன்னு தெரியல ஷிப்போட இது. ஆஹா பிரமாதமாக இருக்குது. ஃப்ரண்ட்டு அண்டார்டிகா ஷிப்பில் இதே மாதிரி ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட்டை காமிச்சிருப்ப தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதே மாதிரி தான் இருக்கும் அண்டார்டிகா ஷிப்பும். கிட்டத்தட்ட இந்த ஷிப் சைஸும் அதே அளவுக்கு தான் இருக்குது. சூப்பர். ஏதோ டபரா மாதிரி வச்சுருக்காங்க பெருசு பெருசாக. ஃபைனலாக ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம் செயிலிங்க்கு அப்புறம் வந்தாச்சுங்க நம்மளோட முதல் ஸ்டாப் சவுசவ். சவுத் பசிபிக்கை பொறுத்தவரை ஈவன் ட்ரை சீசனில் கூட எப்போ வேணால் மழை பெய்யலாங்க. டிராபிக்ஸ்னாலே அது ஒரு ஸ்பெஷல். நல்லா தூருது. நீங்கள் சடனாக பேசிட்டு எங்கே போய் சாப்பாடு வாங்குறது? கொஞ்சம் தள்ளி இருக்கும். கேட்டால் 3/4 மணி நேரம் நிற்குமாமா வண்டி. கப்பல் 3/4 மணி நேரத்துக்குள்ள நம்ம போய் வாங்கிட்டு வரதுனா என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரி இப்போ சாப்பாடு வாங்க. இங்கேயே கடை இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. ஓகே ரொம்ப தூரம்லாம் போகலைங்க. இங்கேயே வாங்கிட்டு வந்த அக்கா கடையில். தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி இது பைனாப்பிள் ஜூஸ் ஒன்று, அப்புறம் நம்ம வழக்கம் போல் ஒரு டியூனா ரொட்டி, அதுக்கப்புறம் ஒரு கடலை எல்லாம் வாங்கிட்டேங்க. ஒரு $5-6 முடிஞ்சுது. ஓகே தேங்க்யூ.
No, back to Suva. Yeah, back to Suva. Back to Suva. எல்லாம் வாங்கிட்ட தேவையானதெல்லாம் தண்ணி இருக்குது உள்ளேயே நம்மகிட்டயே ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பவும் நம்ம வந்து காலையில் சந்திப்போம். அப்படியே போய் தூங்குறேன் நான் சாப்பிட்டுட்டு. அப்பா மணி 4:30. பயந்த மாதிரி 3 மணிக்கெல்லாம் வராமல் ஓரளவுக்கு மேனேஜபிளாக 4:30 கொண்டு இறக்கி விட்ருக்காங்க. இதுக்கு அவ்வளோக்கு நல்லா தூங்கிட்டேன். ஒரு 5-6 மணி நேரம் பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தாங்களா. கிளம்புங்க, வண்டி வந்துருச்சுங்க, கப்பல் துறைமுகத்துக்கு கிளம்புங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்படியே எல்லாரும் பொறுமையாக போனாங்க. தேங்க்யூ, see you. வினாக்கா பாய். ஓ, கீழே போகிறதுக்கே கூட்டம் நிற்கிது. ஆமாம், 100 பேர் பக்கம் இருப்பாங்க மொத்தமாக. எத்தனை கப்பல் நிற்கிது பாருங்க. ஹார்பர் போட்டுக்கு வந்துட்டுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எந்த இடம் தெரியல. ஓகே, அப்படியே வெளியில் போகலாம். எந்த இடத்துல இருக்கானே தெரியல. லொக்கேஷன் போட்டால் தான் தெரியும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலையான்னு. அந்த போட்டால் ஒரே போட்டால் தான் நிறுத்திருக்காங்களான்னு. ஓகே, ஃபைனலாக இந்த கப்பலுக்கு ஒரு நன்றி. சூப்பராக நம்மளை துவேனி தீவிலிருந்து இந்த நாட்டோட கேபிட்டல் சுவாவுக்கு வந்தாச்சு வெட்டி லீவுக்கு. எல்லாம் பெரிய பெரிய கப்பல் நின்றுட்டுருக்குது. லொமிவிட்டி எக்ஸ்பிரஸ். லொமிவிட்டிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் தீவு, அங்கேயும் போகணும்னு நினைக்கிறேன். கவுண்டர் ஷிப்பிங் எல்லாம் ஒரே கம்பெனி தான். இதுவும் அதுதான். பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஆஃப் ஆப்போசிட். ஓகே, தேங்க்யூ, பாய். வி ஆர் இன் போர்ட். யா, மெயின் போர்ட்டில் தாங்க இருக்கும். போர்ட் ஆஃப் மூவாவலு எக்ஸிட். சுவா போர்ட்ன்றது அது கிடையாது. இருந்துச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் விடுவாங்கன்றாங்க. இங்கேருந்து போகிற தீவுகளுக்கு போகிற கப்பலில் இந்த இதெல்லாம் கிளம்ப மாட்டிருக்கு. பேசஞ்சர் ஃபெரிஸ்லாம், சரக்கு கப்பல்லாம் வந்து அங்கே போர்ட் சுவாலிருந்து கிளம்ப மாட்டிருக்கு. பக்கம் பக்கம் தான் ஒதுக்கி விட்ருக்காங்க. இதுக்கு தனி அதுக்கு தனி அப்படி. சரிங்க, நான் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் நடந்து போய் உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். இப்போ வரும்போது பக்கத்தில் ஒரு லேடி வந்து தயவுசெய்து ஃபோனு கேமராவில் உள்ளே வச்சுட்டு போங்க, இந்த சமயத்தில் திருட்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. இந்த சிட்டி ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு இதாக இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் நம்ம கவனமாக இருந்துப்போம். உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான். சரிங்களா, நான் அப்படியே நடந்து போயிட்டு பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம் vlog. கடைசியாக வந்து சேர்ந்து விட்டோம் ஆரம்பித்த இடத்துலையே, சுவா பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே தான் வந்து அடுத்த தீவு போகிறதுக்கான அந்த இன்டர்லிங்க் ஷிப்பிங்கோட டிக்கெட் எடுத்துகிட்டு நின்னோம். ஸோ நேற்று மதியம் 2 மணிக்கு ஆரம்பித்த பயணம் அங்கே ஃபெரி டாக்லேருந்து அடுத்த நாள் காலை 5 மணிக்கு வந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 15 மணி நேரம் பயணங்க. பா, காலையில் 6:30 தான் முதல் பஸ்ஸு இங்கேருந்து நண்டி மற்ற எல்லா இடத்துக்கும். அப்புறம் நைட்டு சாயங்காலம் 5-6 மணிக்கு கடைசி பஸ்ஸு இங்கே 12 மணிக்கு வந்துடுவாங்க. அதோட முடியுது. இந்த நைட்டு ஆரம்பித்து காலையில் வர்றது விடிய வண்டி ஓட்டுற கணக்கே கிடையாதுங்க. இல்லை, ஒரே பிஸியாக இருக்குது. காலையில் மார்க்கெட்டு, அதிகாலை மார்க்கெட்டுங்க இப்போ தான் எல்லாம் வந்துருக்குது பாருங்க. ஹோல்சேலு, இந்த குட்டி குட்டி இந்த இதுக்கு வாங்கிட்டு போகிறவங்களாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த கிராமங்களில் பொட்டி கடை, சின்ன சின்ன கடையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு மாதிரி கூறு மாதிரி போட்டு. ஸோ அதிகாலை மார்க்கெட் இதை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கல. ஒரு வித்தியாசமான அனுபவம் தான். வெயிட்லாம் கிடையாது, ஒரு மாதிரியே போட்டு வச்சுருக்காங்க. இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக மலை பிரதேசங்கள் இருக்குது, ரொம்ப மேலே இல்லைனாலும். ஸோ அங்கெல்லாம் காய்கறி வளரும். இங்கே ஆரம்பிச்சிது இன்டர்லிங்க், பார்த்தவங்களுக்கு தெரியும். கவுண்டர் ஷிப்பிங் அது. போகும்போது இதில் போனோம், வரும்போது அதில் வந்தாச்சு. ஓகே, டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கே வந்துட்டோம். இங்கேயே உட்காந்துடலாங்க. சும்மா கலர் லைட்டு போய் ஜகஜோதியாக மின்னுது. மணி 5 ஆக போகுது. எனக்கு தெரிஞ்சு 5:30-5:45 வாக்கில் ஆரம்பிக்கும் பஸ் எல்லாம். அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்க, மதியம் மணி 12:30. என்ன குமார், காலையில் 6 மணிக்கு பஸ் ஸ்டாண்டில் காட்டினேன், திடீர்னு 12:30 மணிக்கு ஏதோ ஒரு இடத்துல காட்டுன்னு பார்க்குறீங்களா? ஸோ என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து தங்க வச்சு மாபெரும் ஹெல்ப் பண்ண சீனிவாசன் அண்ணாவுக்கு நன்றி, பானுப்பிரி அக்காவுக்கும் நன்றி. கண்டிப்பாங்கண்ணா, மிக்க நன்றிங்கண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. போய்ட்டுங்கண்ணா, பாய். அடுத்தது நம்ம சுதிராம் நம்பரை மீட் பண்ணுறோம். இவரை பார்த்துருப்பீங்க, ஒரு 4-5 இல்லை, ஒரு 7-8 எபிசோட் முன்னாடி பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து அந்த என்ன ஊருங்க பேரே பார்த்து போயிருக்கோம், சிங்கட்டோக்கால மீட் பண்ணியிருப்போம்ல. நம்ம வந்து அந்த சாண்ட் டியூன்ஸ் அப்படியே பார்த்துட்டு திரும்ப பஸ் பிடிச்சி வந்து அந்த டவுனில் மீட் பண்ணி அந்த ஒரு பிரிட்ஜெல்லாம் கூட கிராஸ் பண்ணியிருப்போமே. பிரதர் வந்து இப்போ சிங்கட்டோக்கா போகிறாரு காரில் ஒரு விஷயமா. ஸோ அப்படியே அவர் கூட போய் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, சரி போய்ட்டுங்கண்ணா, பாய். போகலாங்க, எனக்கு பேசுவாங்க. ஓகேங்க, அப்படியே சுதிராம் பிரதரோட போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் சுவாவோட அவுட்டர் வந்தாச்சு. ஹார்பர் பாயிண்ட் கன்வென்ஷன் சென்டர், முக்கியமான
ஷாப்பிங் இடமான் இருக்கு. அங்கே பாருங்க, ஹார்பர் ஏதோ ஒரு பெரிய க்ரூஸ் கப்பல் மாதிரி ஒரு நின்றுருக்கு. ஆனால் க்ரூஸ் கப்பல் இல்லை அது. இந்த பக்கம் எல்லாம் சரக்கப்பல் இதெல்லாம் நின்றுருக்கு. அந்த பக்கம் ஹார்பர். சுவாவுக்கு ஒரு நன்றி, பாய் பாய் சொல்லிடலாம். அவ்வளோதாங்க. என்ன நடந்ததுன்னா, காலையில் 6 மணி வரைக்கும் 5:30 வந்து 6 மணி வரைக்கும் இருந்த பஸ் ஸ்டேஷனில். ஸோ ஸ்ரீனிவாசன் அண்ணா வந்து வந்த உடனே கால் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6:30 மணிக்கு கால் பண்ணி அண்ணா வந்து கூட்டி போய் அவங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. சுதீர்ராம் பிரதர் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இந்தியா கிளம்புறாங்க. அவங்க அப்பா அம்மா இங்கே தான் இருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் டாக்டர் அப்படின்னு. ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறதுக்காக வந்திருந்தாரு, சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஸோ அவரும் கரெக்டாக இப்போ திரும்பவும் சிங்கட்டோக்கா தான் கிளம்புறாரு. ஸோ அதனால் அவர் கூடயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான் நடந்தது, வேற ஒன்றும் இல்லை. ஸோ போகிற வழியில் நம்ம இந்த பசிபிக் ஹார்பரில் வரும்போது மிஸ் பண்ணிட்டோம் சில இடங்கள். ஸோ அதை நிறுத்தி ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போய் பிரதர் வீட்டுக்கு போய் சிங்கட்டோக்காவில் தங்கிடலாம் இன்றைக்கி நைட்டு. இன்றைக்கி வந்து புதன் மதியங்க, மதியம் மணி 1 போகுது. நாளைக்கு வியாழக்கிழமை மதியம் கரெக்டாக வந்து 1 மணிக்கு ஃப்ளைட்டு. இன்னும் 24 மணி நேரம் இருக்குது. ஸோ நாளைக்கு காலையில் சிங்கட்டோக்காவிலேருந்து கிளம்பி நம்ம நண்டிக்கு போயிடலாம். ஒரு 1 மணி நேரம் to 1.5 மணி நேரம். ஸோ காலையில் ஒரு 8 மணிக்கு கிளம்பினோம்னா 10 மணிக்கு போயிடலாம். கரெக்டாக இருக்கும் ஃப்ளைட் பிடிக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் பிளான். ஸோ இதோட ஃபிஜியர் நமக்கு இதுதான் கடைசி எபிசோட். கிட்டத்தட்ட ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்க்கு இங்கேருந்து சிங்கட்டோக்கா. அப்படி போகிற வழியில் தான் அந்த பசிபிக் ஹார்பர் இருக்குது. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போகலாம். எப்படி ஒரு 4-5 எபிசோட் முன்னாடி பிரதரை பார்க்கும்போது நம்ம இந்த இது பார்த்துருந்தோங்க, சிங்கட்டோக்கா நதி. ஸோ அந்த மாதிரி இது வந்து நவ்வா நதி. அப்படி என்ன குமார் இந்த நவ்வா நதியில் ஃபேமஸ்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பசிபிக் ஹார்பர் பக்கத்தில் இருக்குங்க. இது வந்து அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் ஃபிஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸான ரிவர் ராஃப்டிங், ரிவர் டியூபிங்கு இதெல்லாம் பண்ணுறாங்க இங்கே. கிரேட் 5 எல்லாம் இங்கே எதிர்பார்க்க முடியாது. கிரேட் 2, கிரேட் 3 இருக்குன்னு பார்த்தா இது என்ன அமைதியாக ஏதோ ஓட மாதிரி போயிட்டு இருக்குது நதி. அங்கே போய் ஜாயின் ஆகிடும். உங்கள் கிராமங்கள்லேருந்து வந்துட்டு இருக்குங்க. அப்படியே மலைகள்லேருந்து ஃபார்ம் ஆகி சென்ட்ரல் இந்த வனுவா இந்த வெட்டிலைவூவில் இருக்கும் தீவில். அதில் அந்த சென்ட்ரல் ஃபுல்லாக மவுண்டன்ஸ். ஸோ அங்கேருந்து தான் நிறையா உங்களுக்கு ஆறுகள் வந்து ஃபார்ம் ஆகிறது. ஸோ அங்கேருந்து உங்களுக்கு மலைகள்லேருந்து அப்படியே நீர்வீழ்ச்சிந்து ஆறாகி அப்படியே உங்களுக்கு இதாகி கடலில் பசிபிக் பெருங்கடலில் போய் கலந்துருவாங்க. இந்த இடம் வந்து பசிபிக் ஹார்பர். அதில் முக்கியமாக இது வந்து நுவா கிராமம் மற்றும் நதி. அந்த ரிவர் டியூபிங்னா ஒன்றும் இல்லை. நம்ம அந்த கிராமத்தில் வந்து டியூப் இருக்கும்ல, டயர் டியூபு, வண்டி டயர் டியூபோ இல்லைனா வந்து சைக்கிள் டயர் டியூபோ, அதில் இப்போ டயர் டியூபை போட்டிங்கன்னா மிதப்பீங்க. அதில் உட்காந்துக்கிட்டு அப்படியே மிதந்துக்கிட்டே வந்து இதில் போகிறது தான் வந்து ரிவர் டியூபிங் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ரிவர் டியூபிங். எங்கன்னா லாவோ நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாய்லாந்து கம்போடியாவுக்கு இடையில இருக்குமே லாவோஸ் அப்படிங்கிற ஒரு நாடு. ஸோ அந்த நாடு வந்து வேங் வீங் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அதுவும் அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் லாவோஸு. அங்கே இதே மாதிரி தான் நதியில் வந்து அந்த டயர் டியூப் போட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு $15 $20 வாங்கினாங்க. ஒரு 2 மணி நேரம் அப்படியே வந்து மேந்துக்கிட்டே போகலாம். போகிற வழி அங்கங்கே உங்களுக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் இது மாதிரி இருக்கும், குட்டி குட்டி கிராம மாட்டை. அதில் அப்படியே ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே பயணிக்கிறது. ஸோ ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வர்றவங்க எல்லோரும் வேங்விங் வந்து அந்த ரிவர் டியூபிங், அப்புறம் அங்கே அது ஹாட் ஏர் பலூன் கூட இருக்குது அங்கே. ஸோ இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போவாங்க. ரொம்ப கரடுமுடாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக போகுது. ரிவர் ராஃப்டிங் இது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் போர்டு எடுத்து இன்னும் கொஞ்சம் டுவர்ட்ஸ் இந்த பக்கம் போவோம். அங்கே போக போக அங்கே உங்களுக்கு வெரி என்ன சொல்கிறது, உங்களுக்கு ரஃபாக இருக்கும். ஓகே ஓகே, அங்கே உங்களுக்கு ராஃப்டிங் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிருச்சு. அவசரப்பட்டு நம்ம கடலில் கலக்கிற இடத்துல வந்துட்டு அப்புறம் ரஃபாக வேணும்னு எங்கே ரஃபாக இருக்கும். இது ரொம்ப பல கிலோமீட்டர் வந்துட்டு இருக்குங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நம்ம நேபாளில் பண்ணுற மாதிரியோ இல்லை நம்ம ரிஷிகேஷ்லாம் பண்ணுவோம்ல, பயங்கர ரஃபாக இருக்கும். கிரேடு 5 வரைக்கும் போகும். அந்த மாதிரிலாம் இருக்காது. மேக்ஸிமம் கிரேட் 3. இந்த பாலி புக்கெட்ல எல்லாம் பண்ணுவோம்ல ரிவர் ராஃப்டிங், ஓரளவு சிம்பிளாக லைட்டாக அப்படியே அப்படி அந்த அளவுக்கு இருக்கும். இது டியூபிங்க்கு வேணால் சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஜாலியாக இப்போ வந்து டியூபை போட்டுவிட்டு லைஃப் ஜாக்கெட்டை போட்டுவிட்டு அப்படியே அந்த டியூபுக்குள்ளே உட்காந்துக்கிட்டேன்னு வைங்களேன், அப்படியே வந்துக்கிட்டே போகலாம். இந்த ரிவர் டியூபிங்க்கு இங்கே $30 $40 சார்ஜ் பண்ணுறாங்க. அநியாயத்துக்கு ரேட்டுக்கு இங்கே எல்லாமே அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டி. நுவா நதி பார்த்தாச்சு. அதாங்க மெயின் ரூட்டில் போயிட்டுருக்கோம். ஸோ அதிலேருந்து அப்படியே பீச்சுக்குள்ளே போகிறோம். ஸோ பசிபிக் ஹார்பர் ஏரியா வந்தாச்சு. இந்த பீச் வந்து அப்ரைசிங் பீச்சுங்க பேர். ஓ, இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அடல்ட்ஸ் $5. சார் ஸோ இது வந்து சீசன் கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஃப்ரீயாக. ஓ ஃப்ரீங்க. ஓகே, சீசன்னா உங்களுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதங்க. அந்த 3 மாதம் வந்து பயங்கர டூரிஸ்ட் நிறைய வருவாங்க. அந்த டைமில் மட்டும்தான் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆகிட்டு. இப்போ எதுவும் தேவையில்லைன்ட்டாங்க. ஸோ இந்த ஃபிஜியோட மிக அழகான கடற்கரைகளில் இது ஒன்றுங்க. இந்த பசிபிக் ஹார்பர் நண்டி டு சுவா போகிற வழியில் இந்த வெட்டிலை தீவோட தெற்கில் இருக்குது, சவுத்தில் இருக்குது.
இந்த மாதிரி பீச் அமையிறது அபூர்வம். சின்ன சின்னதாக ஒயிட் சாண்ட் பீச் அமையும் பாருங்க, நல்லா பெருசாக இருக்குது பீச், அது வரைக்கும் போகுது. அதே மாதிரி இந்த பக்கம் இந்த அளவுக்கு போகுது, அப்படியே வளைஞ்சு போகுது இந்த தீவு. ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பேக்கா ஐலாண்டு, பேக்கா தீவு. ஸோ அங்கேயும் ஒரு ரெசார்ட் இருக்குது. பட் இந்த தீவு எதுக்கு ஃபேமஸ்னால் இங்கே சுற்றியும் பவளப்பாறைகள் இருக்குங்க. ஸோ ஸ்னார்க்கெலிங்கு டைவிங் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து இது ரொம்ப ஃபேமஸான தீவு. அது முக்கியமாக வந்து ஷார்க்ஸ் இருக்காமா, ஷார்க் டைவிங் பண்ண முடியும் அப்படின்னாங்க. பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க, கிட்டத்தட்ட ஒரு 20,000 25,000 மேலே வந்தது அதோட இது. அதனால தான் நம்ம அது பண்ண முடியாமல் போச்சு. வேற எங்காவது நம்ம ட்ரை பண்ணுவோம், சாலமன்ஸில் இது. ஸோ இங்கே நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குங்க வரிசையாக. ஸோ இங்கே நம்ம தங்கிட்டோம்னா நம்ம அவங்ககிட்ட புக் பண்ணிக்கலாம். அவங்க வந்து போட்டில் கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு ஸ்னார்க்கலிங் அந்த டைவிங்லாம் பண்ண வச்சு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இல்லை ஒரு சில ரெசார்ட்ஸ் அங்கேயும் இருக்குது, வேணும்னா நம்ம அது புக் பண்ணலாம். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு நைட்டு தங்குறதுக்கு 20,000 ரூபாய்க்கு மேலே. ஸோ அங்கேயே நம்ம வந்து நீங்கள் லக்ஸுரி இது தங்கணும், ஒரு ஐலாண்டில் ஒரு பயங்கர தனி தீவில் தங்கணும் ஃபீல் இருக்குன்னா அந்த மாதிரி ரெசார்ட்லேயும் தங்கலாம். ஸோ இந்த பசிபிக் ஹார்பரை வந்து அட்வென்ச்சர் கேபிட்டல் ஆஃப் ஃபிஜின்னு சொல்கிறதுக்கு காரணம் இங்கே ஸ்னார்க்கலிங், டைவிங், முக்கியமாக அந்த நம்ம பார்த்தோமே நுவா அந்த நதியில் வந்து ரிவர் ராஃப்டிங், ரிவர் டியூபிங், ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிறதுனால தான் வந்து அப்படி அட்வென்ச்சர் கேபிட்டல்னு சொல்கிறாங்க இந்த பசிபிக் ஹார்பரை. இருக்குல்ல இந்த இது. பசிபிக் ஹார்பர்லேருந்து அப்படியே சிங்கட்டோக்கு போயிட்டுருக்கோம். லோ டைடுங்க, கடல் உள்வாங்கிருக்கு தெரியுதா, நல்லா உள்வாங்கிருக்கு பாருங்க. மூவி பே அப்படின்னு இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு, அப்படி பார்த்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி டூரிஸ்ட்லாம் வந்திருக்காங்க, சுவனியர்ஸ் இதெல்லாம் விற்றுட்ருக்காங்க, ஃப்ரூட்ஸு, பார்பிக்யூ இதெல்லாம் இது பண்ணுறாங்க பாருங்கள். மிளகா பொடி மாதிரி ஒன்று போடுறாங்கல்ல, இங்கே பாருங்கள் இது போட்டிருக்காங்க. நம்ம இன்றைக்கி மாங்காய் வாங்கி சாப்பிட்டோம்ல சுவால, இதே மாதிரி தான் போட்டாங்க. ஆனால் இது வந்து மிளகா இதுமா இல்லைங்க, ஏதோ இனிப்பும் இருக்குதுங்க. இதில் சிவப்பு கடலில் இருக்குது பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. ஹலோ, இப்போ தான் பிரதர்கிட்ட பேசினேன். ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பேசவே இல்லை. இதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், வெறும் கார் தான் இருந்திருக்கும். காரு, பஸ்ஸு, ட்ரக்குன்னு ஒரு 2 வீலர் கூட பார்க்கலைங்க ஃபிஜியில். ஈவன் சமோவாவில் கூட 2 வீலர் பற்றி நம்ம பேசியிருப்போம். அங்கே வந்து ரெண்ட்டு கொடுக்குறாங்க, நம்ம வேணும்னா டூரிஸ்ட் அதை வாங்கி கூட நம்ம வந்து ஓட்டிக்கலாம். பட் ஃபிஜியில் அதுவுமே கிடையாது, 2 வீலரே கிடையாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே கார் வச்சுருக்க மக்கள் எல்லாமே செகண்ட் ஹேண்டு தான் வாங்கியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து தமிழ் மக்கள் வந்து இங்கே இருக்காங்கல்ல, இண்டோ ஃபிஜியன்ஸை விடுங்க, இங்கே வேலை செய்ய வந்திருக்காங்க, எல்லாமே செகண்ட் ஹேண்ட் கார் தான். ஸோ இது புது கார்லாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. எல்லாமே வந்து எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். இங்கே மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஆஸ்திரேலியாவிலேருந்து இல்லைனா வந்து உங்களுக்கு சிங்கப்பூர், ஜப்பான் இங்கேருந்து தான் வந்து கார்லாம் வருது. புது கார் வாங்கணுன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டபுள் ரேட் வரும். கியாவில் ஒரு குட்டி காரு அதுவே வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா இங்கே. ஸோ இது ஆக்சுவல் புது காரே 8 லட்ச ரூபா தான் வரும் நம்ம ஊரில். இங்கே டபுள் ரேட்டு இங்கே வரும்போது எல்லாமே சேர்த்து, டிரான்ஸ்போர்ட்டேஷன், டாக்ஸஸ் எல்லாம் சேர்த்து. அதனால் மேக்ஸிமம் இங்கே வசிக்கிற மக்கள் எல்லாமே வந்து பழைய கார் தான் வாங்கிக்கிறாங்க. இதுவே 1 லட்சம் கிலோமீட்டர் 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓடின கார்லாம் உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபாய்க்கு கிடைக்குமாமா. அந்த பீச்லேயே சரியான மீன்கள்லாம், குட்டி குட்டி மீன்கள் சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தெரியுதா, எந்த அளவுக்கு தெரியும்னு தெரியல. கீழே இறங்கி தண்ணியில் நடந்த கூட ஓடிடுங்க, கலைஞ்சிரும். 2 வீலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிங்க கிடையாது, இம்போர்ட் தான் பண்ணி ஆகணும். இம்போர்ட் பண்ணால் கிட்டத்தட்ட அதுவே வந்து 2 லட்ச ரூபா 2.5 லட்ச ரூபா வந்துட மாட்டிருக்குது. அதனால் யாரும் வாங்குறதில்ல, காருக்கு போயிடுறாங்க செகண்ட் ஹேண்டு. அதுவும் அந்த ரேட்டுக்கே கிடைக்குது. ஸோ அதுதான் காரணம். பட் ஒன்று வேணால் கேள்வி வருது, 2 வீலர் ஏன் செகண்ட் ஹேண்டு இம்போர்ட் பண்ணக்கூடாது? அது பண்ணால் கொஞ்சம் சீப்பாக கிடைக்குமே அப்படிங்கிறதா. பட் தெரியல, நீங்கள் சொல்லுங்கள் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு. இவங்களோட பிரச்சனையே இவங்களோட ஜியாகிரஃபியோட லொக்கேஷன் தாங்க. எல்லாமே பயங்கர என்ன சொல்கிறது, ரொம்ப தள்ளி இருக்காங்க. ஆஸ்திரேலியாவே இங்கேருந்து 4 மணி நேரம் போகணும். நல்லா இருக்குல்ல இடம் இது, ஒரு சூப்பராக கழுவிட்டுருக்காங்க. மெயின் பீச்சிலேருந்து இது போட்டுவிட்டு அப்படியே போய் தண்ணியிலே இறங்கிடலான்னு நினைக்கிறேன். சூப்பரில் சும்மா லைட்டாக அப்படியே க்ரீன் கடலில் இருக்குது தண்ணி. அப்படியே போனோம்னா அழுது பாருங்கள், அங்கே இருக்குது கடல், பெருங்கடல். நிச்சயமாக ஒரு மாதிரி லக்கூன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு இந்த இடம். அலையெல்லாம் அதோடு முடிஞ்சுது. மேபி நைட்டு கொஞ்சம் ஹைட் ஆகிருக்குன்னா தண்ணி கொஞ்சம் அளவு ஜாஸ்தி ஆகும்னு நினைக்கிறேன். பட் மீன்கள் தெரியுதா,
பெரிய லெவலில் பவளப்பாறைகள் இல்லை, அங்கங்கே கொஞ்சம் சீ கிராஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு மீன்கள் இருக்குது, அதை சாப்பிட்றதுக்கு அது போதுமே. இங்கே நிறைய மீன்கள் இருக்குது, நல்லா ஓடிடுச்சு பக்கத்தில் வந்து. ஓகே ஓகேங்க, சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு இந்த மாவி பேவை. இருக்கு பாருங்க, குதிரை நின்றுட்டு இருக்கு. கொஞ்சம் ஃபேமஸ் டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, அதனால தான் உங்களுக்கு கடைகள் அந்த இதெல்லாம் இருக்கு. குதிரை சவாரி செய்யலாம் மாட்டிருக்கு பீச்சில். சரி ஓகே, இதே கடைசி நம்ம ஃபைனலாக இந்த எபிசோட முடிக்கிறது நம்ம சிங்கட்டோக்கா பீச்சில். கரெக்டாக கிராமங்கள் வரும்போது 50 கிலோமீட்டர் போட்டுறாங்க. ஒரு கிராமம் என்ட்ரு ஆகும்போது சரி, அந்த கிராமத்தை வெளியே போகிற வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். மற்றபடி ஹைவே மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த நாட்டில் 80 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். அங்கங்கே போலீஸ் வேறு நின்று ஸ்பீட் கன்னோட நின்றுட்டுருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. போலீஸ் வேனு நின்றுட்டுருக்கு. ஸோ இங்கே நிறைய வந்து கொஞ்சம் இம்ப்ராப்பராக ஓட்டுவாங்களாட்டிருக்கு. அதனால் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஸ்பீட் லிமிட்லாம் வச்சு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பிடிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, மெயின் ரோட் வந்து அப்படியே உள்ளே வந்தோம். ஸோ இதில் தான் வந்து பிரதர் சுதீராம் அவர்கள் தங்கியிருக்காங்க. இது கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்களா எனக்கு குவார்டர்ஸ் மாதிரி? நம்ம வீடு எடுத்து தாங்க. நீங்கள் ரெண்டு தான் எடுத்துருக்கீங்க. ஓகே ஓகே. மணி ஆல்மோஸ்ட் 6 ஆக போகுதுங்க. சூரிய அஸ்தமனமாக போகுது. ஸோ இங்கே தான் நம்ம பிரதர் வீட்டில் தங்கியிருக்கேன். நாளைக்கு காலையில் கிளம்பிடுவேன் ஏர்போர்ட்டுக்கு. இங்கேருந்து 1 மணி நேரம் ஏர்போர்ட். இப்படியே போனோம்னா நண்டிக்கு போயிடலாம் ஏர்போர்ட். இங்கே பாருங்கள், அட்டகாசமான பசிபிக் பெருங்கடல்லையே வந்து இந்த ஃபிஜி சீரீஸை முடிச்சிடலாம். பயங்கர ஒரு வெறித்தனமான ஒரு நாடுன்னா நீங்கள் மேலும் அறியப்படாத ஒரு நாடு சாலமன் தீவுகள். சாலமன் நாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாப்புவா நிகினியாவுக்கு அண்ணன் சாலமன்ஸு. ஸோ அந்த அளவுக்கு டெரராக இருக்கும் ஒரு நாடு. 11 நாள் இருக்க போகிறோம். நாளைக்கு மதியம் 1 மணிக்கு ஃப்ளைட்டு நண்டியில், 3 மணி நேரம் ஃப்ளைட் 4 மணிக்கு போயிடுவோம். டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பாலினீஷியா, பியூர் பாலினீஷியா இது பார்த்தாச்சு. நம்ம சமோவா இது வந்து ஒரு கல்ச்சர் மிக்ஸான கண்ட்ரி. பாலினீஷியா, மேலனீஷியா மற்றும் இண்டோ ஃபிஜியன்ஸு மிக்ஸான ஒரு கலாச்சாரம். ஒரு டூரிஸ்டிக் ஃபிஜியை பார்த்தாச்சு. அடுத்து போகிறது தான் இந்த சீசன்லேயே ரொம்ப வெறித்தனமான ரொம்ப ராவான சாலமன் தீவுகள். ஒன்றுமே கிடையாதுங்க ஃபெசிலிட்டிஸ். ஸோ அதனால் அது எப்படி நம்ம சமாளிக்க போகிறோம், மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போது. எல்லா சவாலையும் சமாளிப்போம், அதுதானே நமக்கு வேலை. இந்த அட்டகாசமான கடற்கரை அந்த பக்கம் அப்படியே இறங்கிருச்சு சூரியன். இதோடு நம்ம இந்த விலாகை முடிச்சுக்கலாம், இந்த ஃபிஜி சீரீஸையும் முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் கிளம்பி பிரதர் நம்மளை பஸ் வச்சு விட்ருவார். இங்கே பஸ் ஸ்டேஷன் சிங்கட்டோக்காவில் 1 மணி நேரம் நாடி பஸ் ஸ்டேஷன். அங்கேருந்து ஒரு டவுன் பஸ் எடுத்தோம்னா நாடி ஏர்போர்ட். ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். போயிட்டு செக்இன் பண்ணி போவோம். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் எல்லோருக்கும் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ரான் ரியல் கண்டென்ட் மற்றும் தொடர்ந்து பார்க்குறதா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இந்த ஃபிஜி உங்களை திருப்திப்படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பல வித்தியாசமான விஷயங்கள், தீவுகள்லாம் பார்த்தோம். முக்கியமாக நம்ம 140 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஃபிஜி இண்டியன்ஸ் மற்றும் ஃபிஜி தமிழர்களை பார்த்தோம். முருகன் கோயில் பார்த்தோம், மாரியம்மன் கோயில் பார்த்தோம். மற்றும் நமக்கு ஹெல்ப் பண்ண பானுமதி அக்கா, ஸ்ரீனிவாசன் அண்ணா, இப்போது சுதீர் பிரதர், இவங்க எல்லாருக்குமே மிக்க நன்றி. அங்கங்கே நமக்கு தங்க ஹெல்ப் பண்ணி நமக்கு இது கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ அடுத்த எபிசோடில் பார்க்கலாங்க. அடுத்த நாட்டில் சந்திப்போம், சாலமன்ஸில் அடுத்த எபிசோட். ஓகே, பார்க்கலாங்க. இங்கே பாருங்க பிரதர், are you going for fishing? Can I come with you? Coming tomorrow morning. Oh, you're coming tomorrow morning early. That's okay, fine. We're going to the deep sea. Okay, great. முதலே தெரிஞ்சிருந்தால் சுதீர் பேட்டை சொல்லிவிட்டு இவங்களோட எல்லாமே பேக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிருப்பேன். லாஸ்ட் மினிட் ஒன்றும் பண்ண முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு மீனவர்களோட மீன்பிடி ட்ரிப் ஒரு பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அது கண்டிப்பாக அடுத்த நாடான சாலமன் தீவில் உறுதியாக பண்ணுறேங்க. ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இந்த மீனவர்களுக்கு நன்றி சொல்லிடலாம். பாய் பாய். வினாக்கா பூலா. ஒரு 2 பேர் தூண்டில் தான் வச்சுருக்காங்க. மீன் வலையெல்லாம் பெருசாக இல்லை. 2 ஃபிஷிங் ராடு வச்சுருக்காங்க பாருங்கள். அதை வச்சு தான் பிடிக்க போகிறாங்களாட்டிருக்கு. விடிய ஃபிஷிங் மீன் பிடிச்சிட்டு அதில் பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாட்டிருக்கு. இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க பாருங்கள். குட்டி ஒரு இந்த போட்டை வச்சுட்டு, ஸ்பீட் போட்டு ஒரே ஒரு இன்ஜின் மட்டும் வச்சு போகிறாங்க. அப்படியே லோக்கல்ஸ்லாம் உட்காந்து இது பண்ணிட்டுருக்காங்க. சாலமன் நாட்டில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் குமார். நன்றி மற்றும் வணக்கம்.